வந்து ஒரு ஹெல்த்தியான மிட்டாய் தான் செய்ய போறோம். அது என்ன மிட்டாய்னா, இஞ்சி மரப்பா. இஞ்சி அண்டு சீனி இது 2டே 2 பொருள் தாங்க இத செய்றதுக்கு தேவை. ரொம்ப சிம்பிளானது அண்ட் ஹெல்த்தியானது கூட. ஸோ மறக்காம வந்து இத ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ இஞ்சி கிட்ட எடுத்திருந்தேன். அந்த 1/2 கிலோ இஞ்சிய எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஏன்னா மண்ணு வந்து நெறையா இருக்கும் இஞ்சில. அதனால நல்லா வாஷ் பண்ணிட்டு, தோலெல்லாம் சீச்சிட்டு கொஞ்சம் பொடி பொடியா நறுக்கணும். நறுக்கிட்டு வந்து நம்ம அரைக்கணும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காம கொர கொரன்னு அரைச்சுக்கலாம். அரைச்சிட்டு லைட்டா தான் தண்ணி ஆட் பண்ணணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணா கிண்டும்போது வந்து தண்ணியா வந்துரும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இத வந்து ஒரு பவுல்ல மாத்துனதுக்கப்புறம், நான் வந்து மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கும்ல, அத வந்து கழுவி ஊத்துறதுக்கு லைட்டா கொஞ்சோண்டு மட்டும் தான் தண்ணி ஊத்துனேன். அண்ட் அது அப்படியே தெரியும் தண்ணி ஊத்துனது. லைட்டா தான் ஊத்தியிருப்பேன் அந்த தண்ணி. அப்புறமேட்டு ஒரு பெரிய வடச்சட்டியில வந்து 2 கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருந்தேன். இந்த நான் காமிக்கிறேன்ல நான் கிண்ணம், இந்த கிண்ணத்தில தான் நான் எடுத்திருந்தேன். இதில வந்து 2 கப்பு சீனி எடுத்திருந்தேன். அண்ட் இது முங்குற அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊத்தணும். ஸோ அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்துனதுக்கப்புறம் நல்லா அந்த சீனி வந்து கரையணும். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா கிண்டிட்டே இருந்தீங்கன்னா சீனி கரைஞ்சிரும். நம்ம சீனி இப்போ கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த இஞ்சி பேஸ்ட்ட வந்து அதில ஆட் பண்ணணும். அத ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டணும். ஆக்சுவலி இது கிண்டுறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா, அது நல்லா வந்து கொதி வந்து அது வத்தணும். அந்த தண்ணி வந்து வத்தணும். ஸோ, அதனால நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கீழேயும் வந்து பிடிச்சிறக்கூடாதுல்ல. அதனால நல்லா வந்து கிண்டிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் மரக்கண்டிய யூஸ் பண்ணி தான் வந்து கிண்டிட்டு இருந்தேன். ஆனா, போக போக என்ன ஆச்சுன்னா, கொதி வந்து ஓவரா வரும்போது கால்லலாம் தெறிச்சு விழுந்துருச்சு. அப்புறமேட்டு தான் பெரிய கரண்டிய மாத்தியாச்சு. பெரிய கரண்டி மாத்துனதுக்கப்புறம் இது கொதிக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆச்சு. நல்லா வந்து அது கொதிச்சு அது வத்தணும். கிட்டத்தட்ட இது வந்து எப்படின்னா, நம்ம அல்வா ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த மாரி வந்து வரும். மிட்டாய் பதம்ன்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணீலலாம் தொட்டு பார்ப்பாங்கள்ல, அந்த மாரி மிட்டாய் பதத்துக்கு வந்து வரணும். அது வரைக்கும் நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ கின்னதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணீல தொட்டு மிட்டாய் பதத்துக்கு வந்துருச்சான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் உள்ள பாத்திரத்தில் வந்து நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து அத மாத்திரலாம். சர்ஃபேஸில் மாத்துனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆற விடணும். அது ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டுறலாம். பீஸ் போட்டுட்டு நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி, நம்ம ஒரு பாத்திரத்தில் ஈரம் இல்லாத பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இஞ்சி மரப்பா பார்த்திங்கன்னா, பஸ் ஸ்டாண்டில் மோஸ்ட்லி விப்பாங்க. அது எனக்கு ஏன்னு அப்போ தெரில. ஆனா இப்போ தான் தெரியுது. அது வாமிட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணும். எங்களுக்கெல்லாம் வந்து சளி, இருமல் வந்து புடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அவங்க வந்து தினமும் இந்த இஞ்சி மரப்பா ஒண்ணு ஒண்ணு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா, சளி ப்ராப்ளம் வந்து கம்மியாகும். ஏன்னா, இஞ்சி வந்து இருக்கிறதுலயே சளிக்கு ரொம்ப மெடிசன்னு சொல்லுவாங்க. ஸோ, அதனால குழந்தைங்களுக்கு தினமும் இத செஞ்சு வச்சுட்டு ஒண்ணு ஒண்ணு குடுங்க. நம்ம நார்மலா கடையில வாங்கி மிட்டாய்கள் குடுக்குறத விட, இந்த மாரி மிட்டாய்கள் குடுக்கலாம். அண்ட் இது கொஞ்சம் காரத்தன்மையா தான் இருக்கும். அதுக்காண்டி தான் சீனி சேர்க்கிறது. இவங்கள குழந்தைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட வச்சிங்கன்னா சாப்பிட்டுருவாங்க. அதுவுமே அவங்க ஃபேவரட் ஃபுட்டாவே பின்னாடி ஆயிரும். ஸோ, மறக்காம வந்து குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே இத குடுத்துட்டு வாங்க. பேத்துக்கு வந்து சாப்பிட்ட சாப்பாடு வந்து உடனே செரிக்காது. அவங்க வந்து இந்த இஞ்சி மரப்பா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணு சாப்பிட்டு வரலாம். அவங்களுக்கு அஜீரண பிரச்சனைலாம் வந்து சரியாகும். ஸோ இஞ்சி மரப்பா எப்படி பார்த்தாலுமே ரொம்ப நல்லதா தான் இருக்கு. ஸோ இத வீட்ல செஞ்சு வச்சுட்டு எல்லாருமே வந்து ஒண்ணு ஒண்ணு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, தினமும் நல்லா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஸோ இந்த இஞ்சி மரப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.